ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீ வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ஃபேமிலியோட திருச்செந்தூர் கிளம்பியாச்சு. நம்ம மாயா குட்டிக்கு மொட்டை போடுறதுக்காக அவங்களுக்கு இப்போ 7 months தான் ஆகுது. ஃபஸ்ட்டு மொட்டை வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலில் போடலான்ட்டு கிளம்பிட்டோம். குட்டி பாப்பா வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான். அதுவும் 7 months தான் ஓல்டு. சாலிட் ஸ்டார்ட் பண்ணியும் கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இவங்களுக்கு கரெக்ட் டைம் ஃபீடும் பண்ணணும், அப்பப்போ லைட்டாக சாலிட்ஸும் கொடுக்கணும். அண்ட் மெயினாக தூக்கம் கெடாமல் பார்த்துக்கணும். எப்போல்லாம் அவங்க தூங்க விருப்பப்படுறாங்களோ அப்போ கரெக்ட் டைமில் தூங்க வச்சிடணும். தொட்டில் ஆட்டி தான் பழக்கம். ஸோ எப்படி ட்ராவலில் மேனேஜ் பண்ண போகிறதுனே பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது. எனிவேஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டோம். அப்பப்போ லைட்டாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணால் அவங்களும் டயர்டாகாமல் கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க அப்படின்னு. எல்லா மொபைல்லையும் இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே இதுலேயே வந்துடுறது ஆப்ஷன். டிஸ்பிளேயே தெரியும், டிஸ்பிளேயே தெரியும். நமக்கு முன்னாடி இந்த பெட் நம்ம மாயாக்குட்டி அவங்க அம்மாயி கூட தான் செம்ம அட்டாச்சு. ஸோ மம்மிக்கிட்ட இருக்கும்போது அவளும் ஜாலியாக ஃபன்னாக சிரிச்சிட்டு விளையாண்டுக்கிட்டே வந்தால் எங்களோட ட்ராவல் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போச்சு. அண்ட் இந்த மாதிரி அவங்க ஃபஸ்ட் டைம் சாலிங்னால வாட்டர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குட்டி இந்த மாதிரி பாட்டில் வாங்கிட்டோம் மிம்மிக்கு. அவள் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்காக அப்படின்ட்டு. லாங் ட்ராவலிங்னால எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருமே வீட்லேயே சாப்பிட்டோம். பேபி வச்சுட்டு லஞ்ச் குக் பண்ணி பேக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். சரி போகிற வழியில் லஞ்ச் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 11 மாதிரியே கிளம்பிட்டோம். ஒரு 2 to 3 hours கழிச்சு அந்த வேலை எங்கேயாச்சும் லஞ்சுக்கு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலான்ட்டு. பேபியும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்தாங்க. ட்ராவல் பிடிக்குங்கிறதுனால மாயா பாப்பாவும் நல்லா ஜாலியாக ஃபன்னாக விளையாடிட்டே தான் வந்தாள். அவளோட ஃபேவரட் அவங்க அம்மாயி கூட தான் ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டே அவள் ட்ராவலில் இருக்கிறவங்களுமே அவளுக்கு தெரியல, ரொம்ப ஜாலியாக தான் விளையாண்டுட்டு வந்தாங்க. த்ரூ அவுட் த ட்ராவல் அவள் ஹாப்பியாக தான் இருந்தாள். ஒரு இடத்துல கூட நாங்கள் வந்து அவளை கஷ்டப்படுத்த விரும்பல. ஸோ ஜாலியாகவே விட்டுட்டோம், என்னமோ பண்ணிட்டு வரட்டும் அப்படின்ட்டு. அந்த வேலை வந்து கொஞ்சம் லஞ்சுக்காக மண்பானை சமையல் அப்படின்னு சொல்லிட்டு ஈடன் கார்டன் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். லஞ்சு சாப்பிட்டு கிளம்பலான்னு. நம்ம மாயாக்குட்டியோட ட்ராவல் பண்ணுறதுனால ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கவனமாகவே இருந்தோம். ஏன்னா கூட்டம் இல்லைன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் பேபி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இங்கே ஹோட்டல் முன்னாடியே இருந்துச்சு. ரொம்ப தூரம் பார்க் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுவே ரெஸ்டாரண்ட்டே 2 types ஆஃப் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து நான் வெஜிடேரியன் அண்ட் வெஜிடேரியன். வெஜ்ஜில் வந்து பியூர் வெஜிடேரியன் இருந்தது. சரி ஓகே, நம்ம டெம்பிள் போகிறதுனால பியூர் வெஜ்ஜுங்கிறனால ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேயே நம்ம லஞ்சு முடிச்சுட்டு போயிடலான்னு ஸ்டாப் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைமும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 PM மாதிரி ஆயிடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக இங்கே வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருந்தது. அண்ட் ஹோட்டலும் பார்க்க நல்லா யூனிக்காக செட் பண்ணியிருந்தாங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் மெனு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. எல்லாருமே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிறதுலே நல்ல கார்னர் சீட்டாக சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா பேபி இருக்கனால அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பா. பேபியும் அப்பப்போ சவுண்ட் போட்டுட்ருப்பா, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு கார்னர் ஸ்பேஸாக சூஸ் பண்ணிக்கிட்டோம். இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக ஏரியாஸ் அந்த சிட் அவுட் ஏரியா எல்லாமே கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதனால் அப்பப்போ அதை யூஸ் பண்ணிவிட்டு பாப்பாவே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கும் லஞ்ச் கொடுக்கணும். எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஃபுல் மீல்ஸே ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. நான் கேரளா மீல்ஸ் வேணும்னா கேரளா ரைஸ் வாங்கிக்கிட்டேன். பட் அதில் சால்ட்டு போட்டு செஞ்சுருந்தாங்க. எனக்கு எல்லாத்துலேயுமே சால்ட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஏன்னா ரைஸ்லேயும் சால்ட் இருந்ததுனால. பட் மற்ற நம்ம நார்மல் ரைஸ் வந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட்டு பாப்பா அம்மா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்டே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டு அவ்வளோ சவுண்ட் போட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்து. என்ன பண்ணுறீங்க மாயா? எல்லாரும் மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க ஒரு புது ஸ்வீட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி சாம்பிள் கொடுத்தாங்க. இளநீர் அல்வாவா என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக இளநீர் அல்வான்னு சொன்னாங்க. பட் அது எப்படி க்ரீன் கலர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஃபைனலாக கேட்டதுக்கு கரெக்டாக ஃபார்மில் செஞ்சால் க்ரீன் கலர் வரும்னு சொன்னாங்க. பட் இளநீர் ஒயிட் கலரில் தானே இருக்கும், எப்படிங்க க்ரீன் கலர் வந்துச்சுன்னுங்காட்டி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கடைசியாக தான் சொன்னாங்க. பட் ஓரளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருந்தது.
வெளியே ஸ்வீட் ஸ்டாலில் நிறைய விதமான ஸ்வீட்ஸ் இருந்தது. பட் இளநீர் அல்வா கலர்லேயே நான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். ஸோ இதை நான் எதுவுமே டெஸ்ட் பண்ண வேண்டாம். என்னது இது? கேரட் அல்வா வேணாம். டேஸ்ட் பண்ணுங்க. வெளியே ஸ்வீட் ஸ்டாலில் கேரட் அல்வாலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதெல்லாம் பியூராக தான் இருந்தது. நல்லா கீழே தான் செஞ்சுருந்தாங்க. கலர் எதுவுமே ஆட் பண்ணல, நார்மலான கேரட் கலர் தான் இருந்தது. கொஞ்சமாக சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாப்பாவுக்கும் லஞ்ச் அங்கேயே ஃபீட் பண்ணிட்டேன். வீட்டிலேருந்து பொட்டேட்டோஸ் எல்லாம் பாயில் பண்ணி கொண்டு போயிருந்தேன். அதெல்லாம் சாப்பிட்டோன்னே அவளும் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டா. அவளே கம்ஃபர்டபுளாக படுக்க வச்சுட்டு அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அம்மி சொன்ன மாதிரி தூத்துக்குடி என்ட்ரானோடனே ஃபுல்லாக உப்பளம் தான். அப்போவே டிசைட் பண்ணிட்டோம் கண்டிப்பாக போகிறப்போ ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா லக்கேஜ் இல்லாமல் 2 மூட்டை உப்பு வாங்கிட்டு போகலான்னு. ஆனால் எல்லாத்துக்குமே செம தூக்க கலக்கும். மத்தியானம் சாப்பிட்டு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோன்னே டீ கடை எதுவுமே எங்கள் கண்ணில் படல. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாலும் ஒரு டீ கடை கூட நம்ம ஊர் மாதிரி கண்ணிலேயே தெரிய மாட்டேங்குது. ஃபைனலாக இந்த டீ ஸ்டால் கண்டுபிடிச்சோம். இங்கே ஹோட்டல் ஃபெசிலிட்டியும் இருக்குது, சாப்பாடும் எல்லாமே அவைலபிள் போல். இதுக்கு பின்னாடி தான் நாங்கள் 2 மூட்டை உப்பு திரும்பி ரிட்டர்ன் வரப்போ வாங்கிட்டு வந்தோம். பின்னாடி ஒரு உப்பளம் இருந்தது. ரொம்ப ஹைஜீன் அப்படின்னு எதிர்பார்த்துறாதீங்க. பட் வாஷ்ரூம் யூஸ் பண்ண வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்தது. பாப்பாவுக்கும் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கட்டும்னு இங்கே சரி டீ சாப்பிட்டு போகலான்ட்டு இறங்கிட்டோம். பாப்பாவும் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருந்தா. அவளுக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தது. டீ காஃபி எல்லாமே அங்கே நல்லா தான் இருந்தது. சுற்றியும் உப்பளம், நடுவில் இந்த தாமிரபரணி ஆறை கிராஸ் பண்ணவே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. எப்படி சுற்றியும் சால்ட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், நடுவில் ஒரு குட்டி ஃப்ரெஷ் வாட்டர் ஏரியா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நாங்கள் அதை கிராஸ் பண்ணும்போதே அவ்வளோ சூப்பர் ஃபீலாக இருந்தது. ஃபைனலி திருச்செந்தூர் ரீச் பண்ணிட்டோம். எப்படி தான் பாப்பா மேனேஜ் பண்ணுறது, ரொம்ப லாங் ட்ராவல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அவளும் சமத்தாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டா. ஒரு அழகாச்சியோ சினிமாலோ எதுவுமே இல்லை. ஹோட்டல் புக் பண்ணலான்னு ஃபஸ்ட் ஹோட்டல் தமிழ்நாடுக்கு தான் போயிருந்தோம். இது ரொம்பவே ஃபேமஸான ஹோட்டல் திருச்செந்தூரில். பட் ரூம்ஸ் எல்லாமே புக்குடு தான். அப்போ வேறு ஏதோ ஃபெஸ்டிவல் சீசன் வேறு, டெம்பிள் ஃபங்க்ஷன் வேறு, எந்த ரூம்ஸுமே அவைலபிளாக இல்லை. சரின்ட்டு ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணங்காட்டி அவங்க ஒரு ஹோட்டல் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி ஓகே அப்படின்னு அந்த ஹோட்டல் சேஞ்ச் பண்ணோம். ஹோட்டல் தர்மாஸ் கிராண்டுன்ட்டு. ஃபேமிலியோடு வரீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல்னு சொல்லலாம். நோ ட்ரிங்கிங், நோ ஸ்மோக்கிங் அப்படின்னு எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. ஃபேமிலியோட குழந்தைங்களோட வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஹோட்டலுமே ரொம்ப நீட் அண்ட் ஹைஜீனாக இருந்தது. நாங்கள் ஒரு பெரிய ரூம் சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஃபேமிலி ரூமே 2 குயின் சைஸ் காட்டோடு இருந்தது. பேபியோடு இருக்கனால ரூம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹைஜீனாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி பிளாங்கெட்லேருந்து வாஷ்ரூம்லேருந்து எல்லாமே நீட்டாக இருந்தது. ரூம்குள்ளே என்ட்ரு ஆனதுமே டோர் பின்னாடி அந்த ஹோட்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே எழுதி போட்டிருந்தாங்க. அண்ட் ஒரு பெரிய வார்ட்ரோப் வச்சுருந்தாங்க. வார்ட்ரோப் நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும் ஓப்பன் பண்ணேன். அதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு திருப்பியும் எடுத்து பேக் பண்ணோம். ரொம்பவே கஷ்டம். நாங்கள் 1 டே ஸ்டே தானே, சரி டைம் சேவிங்காக இருக்கும்ட்டு லக்கேஜ் ஏரியாவில் மட்டும் எல்லாமே அடுக்கி வச்சுட்டு அப்போதைக்கப்போ யூஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணி வச்சிடலாம், டைம் சேவிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை யூஸ் பண்ணவே இல்லை. லக்கேஜ் ஏரியாவில் மட்டும் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். அண்ட் ஆப்போசிட் சைட்லேயே 2 காட் வச்சுருந்தாங்க. ரூமோட இன்டீரியர் ஒர்க் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு டிவி யூனிட் இருந்தது. அதே மாதிரி நம்மளுக்கு தண்ணி எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அம்மாவும் பாப்பாவும் ஃபோன் பேசிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்தது. ஷவருக்குன்னு தனி ஒரு யூனிட் இருந்தது. அதே மாதிரி டாய்லெட்டும் தனியாக இருந்துச்சு. வாஷ் பேஷன் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்துச்சு. ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் மெயினாக இருந்தது. ஏன்னா குழந்தை இருக்கும்போது ஹாட் வாட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். பாப்பாவும் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டா. நான் யோசிச்சுட்டு இருந்தேன் காலையில் மட்டும் எடுத்துடுவோம், இந்த முடியெல்லாம் இருக்காதுன்ட்டு. டாக்டர்கிட்ட கேட்டோம், உச்சி இருக்குது 7 மந்த்லேயே எடுக்கலாமான்னு. பட் அவர் சீக்கிரமாக டான்ஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது விட்டமின் டி வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. சரி ஓகே நம்ம சேஃபாக பண்ணிக்கலாம், ஈவினிங்கே போய் பேசி வச்சிடலாம், பாப்பாவுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கிறவங்கள பேசி வச்சுட்டா அவங்க டான்ஷர் பண்ணும்போது சேஃபாக பண்ணிடுவாங்கன்னு. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சாச்சு. இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். எனக்கு ஒரே பதட்டமாக பயமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், அதுவும் 7 மந்த் ஓல்டு பேபி எப்படி சேஃபாக பண்ணுவாங்களா அப்படின்னு. 4 o'clock எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். நான், மம்மி, ஹஸ்பண்ட் 3 பேர் மட்டும் குளிச்சிட்டோம். தம்பியும் பாப்பாவும் மொட்டை அடிச்சதுக்கப்புறம் குளிச்சிக்கலான்ட்டு. தாய் மாமா மடியில் தானே வச்சு மொட்டை அடிக்கணும். சரி அவங்க 2 பேரும் லாஸ்ட்டாக குளிச்சுக்கிட்டோம். அப்போ டக்குன்னு சாமியை போய் பார்த்துடலான்னு ஒரு ஐடியா பண்ணோம். அதே மாதிரி ஹோட்டல்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அது எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பேபி வச்சுட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வேறு ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறதுக்கு நாங்கள் இருந்த ஹோட்டல் ரொம்பவே பக்கமாக இருந்தது. கொஞ்சம் தூரம் தான். கோயிலுக்குள்ளே என்ட்னோடனே எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருந்தாங்க. மேபி இவங்க காலையில் நேரமே எழுந்திரிச்சு சாமி கும்பிட்றவங்களாம் இருக்கும், இல்லை
நைட் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் கிளம்பி போகிற மாதிரி ஐடியாவில் இருந்திருப்பாங்க. மடமெல்லாம் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. இங்கேயே நிறையா பேர் தூங்கிட்டு கடல்லே குளிச்சுட்டு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. இப்படி ஸ்டே பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் நேராக இந்த டான் ஷூட் பண்ணுற ஏரியாவுக்கு தான் போனோம். நேற்று ஈவினிங்கே வந்து ஹஸ்பண்டும் தம்பியும் அவங்கக்கிட்ட போய் பேசி வச்சுட்டாங்க. யார் பேபிக்கு பண்ணணும்ல, கொஞ்சம் நல்லவங்களாக இருக்கணும், சேஃபாக பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும்னு. அவங்களுக்காக தான் வெயிட்டிங். அவங்க வரக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. மாயா மாயா ஃபைனலாக அவங்களும் வந்துட்டாங்க. இவங்க தான் நம்ம பேபிக்கு டான்ஷார் பண்ண போகிறாங்க. கவர்மெண்ட்டில் இருந்து தான். பட் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் வேணுங்கிறதுக்காக முன்னாடியே போய் ஈவினிங்கே மீட் பண்ணி பேசி வச்சுட்டோம். இருக்கிறதுலே பெஸ்ட்டாக யார் பண்ணுவா சேஃபாக அண்ட் பேபிக்கு எடுக்கிறது எக்ஸ்பீரியன்ஸான ஆள் யார் இருக்கா அப்படின்னு. அதனால் எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக போச்சு. காலையில் எழுந்திரிச்சு பண்ணும்போது வந்தோடனே நம்ம ஈவினிங்கே பேசினதுனால ஃபஸ்ட் டைமே நாங்கள் மீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டே பண்ணிக்கலாம் பாப்பாவுக்கு அப்படின்னு. உடனே க்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க பின்னாடியே பாப்பாவுக்கு என்ன பிளேட் ஆகி கொடுக்குறதுன்னு தெரில. இவங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர்னால் கொஞ்சம் நேரம் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த சவுண்டு வச்சுட்டு அமைதியாக இருப்பான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு பேப்பர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது மம்மியும் அவங்க அப்பாவோட ஐடியாவும் தான். ஸோ கொஞ்சம் நேரம் பாப்பா அதை வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தானா அழுங்காமல் முடி எடுத்து விட்டுறலாம் அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் முடி எடுக்கிறங்காட்டி ரொம்பவே பயமாக தான் இருந்தது. அதுவும் ஸ்கல் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பேபிக்கு 7 மந்த்து தான் ஆகிறதுனால எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்தது. ஆனால் அவங்க ரொம்ப ஸ்மூத்தாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப க்ளீனாக நீட்டாக பொறுமையாக எடுத்தாங்க. ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது, அதே சமயம் ரொம்ப ஸ்மூத்தாகவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. தங்கம்மா இல்ல அம்கிட்ட இங்க பாருங்க, இங்க இங்க சுப்பிரமணி இருக்காரு. என்ன பண்றீங்க? சுப்பிரமணி இருக்காரு. அம்கிட்ட மாமா படியிலுக்கு வந்திருக்கிறீங்களா? என்ன பண்றீங்க? அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் அமைதியாக இருந்தவள் லாஸ்ட் ஆக அழுக ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு நமக்கு என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு. ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. கண்ட்ரோல் பண்ணவே முடியல எங்கனால. பட் அவங்களும் குயிக்காக எப்படியோ மேனேஜ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் எடுத்துடலாம், முடி கொஞ்சம் நேரம் தான் டைம் ஆகும் அப்படின்னு. உள்ள கொடுங்கண்ணே, லேட்டாகும். திருப்பிக்க. இந்த இந்த அழகு கொஞ்சம் அம்மா குட்டியோ. சரி சரி சரி. ஃபைனலாக நம்ம மாயா குட்டி திருச்செந்தூர் முருகனுக்கு மொட்டை போட்டாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக அவளையும் கம்ஃபர்டபுள் பண்ணிட்டோம். ரூமுக்கு போனோடனே குளிக்க வச்சோடனே அவ்வளோ கம்ஃபர்டபுளாகி தூங்க ஆரம்பிச்சிட்டான். தம்பியும் குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க. எல்லாருமே சரி கிளம்பி சீக்கிரம் கோயிலுக்கு போயிடலான்ட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு எல்லாம் கிளம்பிட்டு இருந்தோம். நேரமே போனதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சீக்கிரமாகவே சாமியை பார்த்துட்டோம். அண்ட் நாங்கள் போனப்போ ஸ்பெஷலாக அந்த விஸ்வரூப அலங்காரத்தில் இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு முருகர் பார்க்கவே. சாமியை கும்பிட்டு சீக்கிரம் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே அந்த சன்ரைஸ் பார்க்கலாம், அந்த கடல் ஓரமாக பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வள்ளியம்மை குகைன்னு ஒன்று இருந்துச்சு, அங்கே வந்தோம். அந்த ஏரியா சைடு அங்கேருந்து சன்ரைஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்த டைமில் அங்கே ஓப்பன் பண்ணல. கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல் அந்த ஏரியா. பொறுமையாக நின்று சன்ரைஸ் பார்த்துட்ருந்தோம். சங்கெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு பார்த்தேன். பட் அவங்க ரொம்ப ப்ரொசீஜர் சொன்னாங்க. பூஜை ரூமில் வச்சு பூஜைலாம் பண்ணோன்னா அந்தளவுக்கு பொறுமை இல்லை. லக்ஷ்மி சங்கம் இருக்குங்களா? எதுங்களா? எவ்வளோ வருது? 100 ரூபா. விளக்கு போடுறது மகாலட்சுமி.
இதில் விளக்கு போடலாங்களா? சும்மா ஒரு தட்டிலாட்டு ஒரு கிண்ணத்திலாட்டு கொஞ்சம் அரிசி போடணும். சங்கு உருளாமல் வைக்கணும். பிடிச்சிக்கோங்க. இங்கே ஒரு திரி போட்டுக்கலாம், இங்கே ஒரு திரி போட்டு 2 திரி போட்டு விளக்கு ஏற்றிக்கலாம். நம்ம சோப்பு போட்டு கழுவி வச்சுக்கலாம். விளக்கு கழுவணும். என்னது வளமுறை சங்கம்? லக்ஷ்மி சங்கம் நம்ம வச்சிருக்கிறோம்ல அதெல்லாம் பெரிய வருஷம். 100 ரூபாய். டைம் போக போக லேட் ஆகாத கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. திருச்செந்தூர் முருகனால திருப்தியாக பிரார்த்தனை கூட்டம் இல்லாமல் போனாங்கன்னா ஏர்லி மார்னிங் பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு நைட்டே வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க. பெருசாக ஹோட்டல் ரூம் போடணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. கொஞ்சம் கேங்காக வந்தீங்கன்னா இந்த மண்டபம் மாதிரி கூட ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறையா பேர் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக கடலில் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட அங்கே ப்ளேஸஸ் இருந்தது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாஷ்ரூம் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக குயிக்காக வந்து சாமி பார்த்துட்டு வந்துடலாம். அந்தளவுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ், நிறையா ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஃபுட்டும் அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த சின்ன சின்ன ஸ்டால் மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு, டீ, காஃபி அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சரி கொஞ்சம் நேரம் வந்து ஷீஷோரில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடலான்ட்டு அப்படியே ஒரு குட்டி வாக் மாதிரி போயிட்டு இருந்தோம் எல்லாருமே. பாப்பா கூட்டிகிட்டு வந்ததுனால இந்த டைம் யாருமே கடலில் குளிக்கல. பட் ஹஸ்பண்டும் தம்பியும் மட்டும் நேற்று ஈவினிங்கே வந்து கொஞ்சம் நேரம் கடலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு விளையாண்டுட்டு நேற்று நைட்டே ஒரு தரிசனம் பார்த்துட்டு இன்றைக்கி காலையிலையும் எங்களோட வந்து ஒரு தரிசனம் பார்த்துருந்தாங்க. நாங்கள் தூங்காமல் வந்திருந்தால் அதே மாதிரி எல்லாமே பார்த்துருக்கலாம். ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். அந்த கோயில் யானை ஒன்று இருந்துச்சு, திருச்செந்தூர் கோவில் யானை. அதை பார்க்கலாம். பாப்பா ஃபஸ்ட் டைம் யானை காட்டலாம், யானை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட்டிகிட்டு போய் யானையை கட்டிகிட்டு இருந்தோம். அது என்னது? இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். மாயா என்னது இது? இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிருந்தா யானையை வெளியே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல். நாங்கள் நேரமே போனதுனால ஜஸ்ட் கூண்டுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. இனிமேல் தான் யானையை வெளியே கூட்டிகிட்டு வருவாங்க. பாப்பாவும் நல்ல எக்ஸைட்மெண்ட்டோடு பார்த்துட்டு இருந்தான். ஃபஸ்ட் டைம் பார்க்குறாள் இவ்வளோ பெரிய ஒரு அனிமலை. கூப்பிட்டு போகிறாரு இந்த வழியாக தான் இல்லை, அந்த பக்கம் கூப்பிட்டு போகிறாரு, அந்த பக்கம் போவார். நீ நம்ம மாயாக்குட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குற டைம் வந்துருச்சு. அதனால் சரின்ட்டு தாய் மாமா தோல் மேலே ஏறிட்டு கோயிலில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வெளியே கிளம்பிட்டோம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு சூஸ் பண்ண ஹோட்டல் பக்கமாகவே இருக்கட்டும். ஹோட்டலுக்கும் டெம்பிள் ஆர்ச்சுக்கும் நடுவில் இருந்துச்சு. ஹோட்டலும் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. ஹோட்டல் காவேரின்னு. சரி இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு நார்மலான பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, வடை, கேசரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாப்பாக்கும் சைடில் நான் அந்த இட்லியே நல்லா மசிச்சு ஃபீட் பண்ணிட்டேன். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண தேவையில்லை. டெம்பிள் ஆர்ச்சிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த ஹோட்டல். ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் தான் வரும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு நல்ல காஃபியோ டீயோ குடிக்கலாம். நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல காஃபி கார்னர் தேடிட்டு இருந்தோம். அங்கே வந்து உதயம் காஃபி கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்தது. நல்ல கூட்டம். காஃபி டீக்கு இவ்வளோ கூட்டமாக அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம், இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு காஃபி எல்லோரும் ஆர்டர் பண்ணாங்க. எனக்கு அன்றைக்கி டீ குடிக்கணும்னு தோணுச்சு. சரி நம்ம டீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் டீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஷாப் தான். காஃபி டீ குடிக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக காலையில் ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும்னா நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூட்டமாக தான் இருக்கும், எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும் மாமா இங்கே. நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. 15 rupees காஃபி அண்ட் டீ. எது எடுத்தாலும் 15 நினைக்கிறேன்.
குட்டியா இருக்கா? கீழே போட்டுறது இருக்குது டங்கு டங்க டங்கு டங்கானு. நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல், அதுக்கப்புறம் காஃபி ஏரியா, ஃபுட்டு எல்லாமே இந்த டெம்பிள் ஆர்ச்சிலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்குள்ளே தான், ரொம்ப பக்கம்தான். பாப்பாவும் காலையில் நேரமே கொஞ்சம் இட்லி சாப்பிட்டதுனால அவனோட ஃபஸ்ட்டு டே நேப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஒரு 1 to 2 hours தூங்குவா. நானும் பாப்பாவும் ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கிட்டோம். அவங்க 3 பேருமே ஷாப்பிங் போயிட்டாங்க. ஒரு குட்டி ஷாப்பிங் மாதிரி போயிட்டு வரோம் அப்படின்னு. நான் எல்லா திங்ஸுமே பேக் பண்ணி வச்சுட்டு ரூம் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாச்சும் ஃபோனு, இந்த செல்ஃபோன் சார்ஜ் இதெல்லாம் மேக்ஸிமம் விட்டுட்டு போயிடுவோம் இல்லையா, எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டோமான்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு கிளியரன்ஸ்க்காக பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். பாப்பாவும் கரெக்டாக எந்திரிக்கிற டைம் ஆயிடுச்சு. ஒரு 1 hour தான் தூங்கினா. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் புக்ஸ் படிச்சுட்டு இருந்தோம். ரோஸ், ஜாஸ்மின். டாய்ஸ் அவளோட குட்டி குட்டி புக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவளுக்கும் ட்ராவல் மாதிரி ஃபீல் ஆகுது, வேறு இடத்துல இருக்கிற மாதிரி, வீடு மாதிரியே ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு இது மாதிரி எடுத்துகிட்டு போனதுனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அவங்க எல்லாருமே ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. எல்லாருமே திருப்பியும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹோட்டல் ஓனர் பக்கத்தில் குலசேகரப்பட்டினம்னு ஒரு கோவில் இருக்குது. அங்கே ரொம்பவே ஃபேமஸ் அந்த கோவில், கண்டிப்பாக போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு அந்த கோவில் கிளம்பிட்டோம். பாப்பாவும் அம்மாவும் ஜாலியாக விளையாடிட்டு வந்தாங்க. திருச்செந்தூர்லேருந்து குலசேகரப்பட்டினம் போகிற ரூட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாமே பழைய அக்ரஹாரம் அந்த மாதிரி ஏரியாவாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. அந்த காலத்து கட்டடங்கள் எல்லாம் அப்படியே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இடிஞ்சு போயிருந்தது. அதெல்லாமே ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம், இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அந்த காலத்தில் அப்படின்னு. நீங்கள் திருச்செந்தூர் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பக்கத்தில் இருக்க குலசேகரப்பட்டினமும் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு கோவிலுமே. சாமியுமே ரொம்ப பவர்ஃபுல்லான சாமின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் திருச்செந்தூர் வர எல்லாருமே இங்கே வந்துட்டு போவாங்கன்னு தான் சொன்னாங்க. பட் நாங்கள் இது வரைக்கும் போனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து சரி போயிட்டு வரலாம், எவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னு போனோம். கோவிலுமே ரொம்ப பழமையான கோவில் போல். இங்கே தசரா திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸான திருவிழாவாக. நாங்கள் போனப்போ எந்த ஃபெஸ்டிவல் சீசனும் இல்லை. கோவிலே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தோம். இப்போ ரோடெல்லாம் போடலின்னு நினைக்கிறேன். இது இதாக இருந்துச்சு. கீர்த்தி கைபேசி தமிழ் மற்ற போட்டிருந்தேன். கீர்த்தி வேணுமா? முத்தாரம்மன் கோவில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நல்லா சாமி தரிசனம் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே கேமரா அலோடு இல்லை. அங்கேயும் எங்களால் ஷூட் பண்ண முடியல. பக்கத்துலேயே நிறையா ஷாப்பிங் ஏரியா இருந்துச்சு. பாப்பாவுக்கு ஏதாச்சும் டாய்ஸ் வாங்கலாம், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரவுண்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய கலர்ஃபுல்லான டாய்ஸ் இருந்துச்சு. எலும்பு கூடாட்டம் இருக்குங்க. ஒரிஜினலா? இது ஒரிஜினல் 100 ரூபா. நூலில் இருக்கானா அந்த நூலாக நரம்பான்னு தெரியல, கேட்பது நூல் நரம்பு. ஆமாம், இது பாருங்களேன். இது ஒரிஜினல். ஜில்லுன்னு இருக்கு. இது சும்மா கண்ணாடி. இது சரி. மை காட், எதுக்காக மச்சான் இதெல்லாம் வச்சிருக்காங்க? இத்தாச்சோடா இந்த கல்ல போட்டு நீ ஜீம் க்ளீம் 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 பண்ணுவேன். இந்த கோவிலில் சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோட்டோஸ் ஏதாச்சும் வாங்குறீங்க அப்படின்னா.
இங்கே இருக்குது ஒரு கீ செயின். ஹலோ கிட்டி. என்ன வேணுமா இது கீச்சேன்? எனக்கு இந்த பேக் இது வாங்கிச்சு. ஆமாம். ஸ்கூலில் கிடையாது. இருக்கு என்கிட்ட இருக்கணும். இது எவ்வளோம்மா? இதெல்லாம் போட்டுருக்கிற எவ்வளோ தானே? கம்மி பண்ணி தருவீங்களா? எக்ஸ்ட்ரா ட்ரை. இது பிளாஸ்டிக்காக. குழந்தைகளுக்கான ஐட்டம்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. குட்டி குட்டி கீ செயின், டாய்ஸ், இந்த மாதிரி பர்சஸ், அவங்களுக்கான பொம்மை பேக், இந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. பட் பாப்பா ரொம்ப சின்ன வயசு, கண்டிப்பாக வாயில் வச்சிருவா. அதில் இருக்கிறதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அப்படின்னு நாங்கள் எதுவுமே வாங்கலை. சரி, உனக்கு ஏதாவது வேணும்னா வாங்கு. கொண்டா. என் குட்டிமா அழுகிறா. அதுதான் வாங்கி வச்சுக்கிறது இல்லை. ப்ளஸ் இது வேணுமா? இதுவும் வச்சுருக்கிறேன். நீங்கள் எல்லாமே வச்சுருக்கிறேன். இது என்ன பொம்மை? இது சரி. பாப்பா போல. பாப்பாவும் அழுக ஆரம்பிச்சிட்டா. அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச அங்கே கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கம்மியாக, அதனால கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நிறுத்தியிருந்தோம். சரின்னு கிளம்பிட்டோம். போகிற பக்கம் எல்லாமே நிறையா பனைமரமாக இருந்துச்சு. தூத்துக்குடி திருச்செந்தூர் சைடு வந்து கருப்பட்டிக்கு ரொம்ப ஃபேமஸாக, பனங்கருப்பட்டிக்கு இங்கே எல்லா பக்கமே அவைலபிளாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் பியூராக கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியல. பட் கருப்பட்டிக்கு ரொம்பவே ஃபேமஸ் திருச்செந்தூர். பாப்பாவுக்கும் பிரஞ்ச் டைம் ஆயிடுச்சு. லைட்டாக ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் ஃபீட் பண்ணலான்னு பெட்ரோல் பங்க்கில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவளுக்கு ஃப்ரூட்ஸ் ஃபீட் பண்ணிவிட்டு திருப்பியும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அங்கங்கே ஸ்டாப் பண்ணி பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஃபுட்டோ ஃப்ரூட்ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களும் பசி இல்லாமல் வருவாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ட்ராவல் அப்போது. வர வழியில் ஒரு பெரிய டெம்பிள் இருந்துச்சு. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, ஓகே, சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு அங்கே இறங்கிட்டோம். நாங்கள் போனப்போ நல்லா உச்சி வெயில் வேறு, நடக்கவே முடியல, அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்துச்சு அந்த டெம்பிளில். கோவில் பேர் வெக்காளியம்மன் கோவில். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே ஏதோ சித்தருக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்திருப்பாங்க போல். அவங்களோட ஹிஸ்ட்ரி அண்ட் டெம்பிள் ஹிஸ்ட்ரி, அவங்க செஞ்ச சில அற்புதங்கள் அதெல்லாமே போட்டிருந்தாங்க. தை மாதம் பௌர்ணமி அன்னைக்கும் அப்புறம் ஆனி மாதத்துலேயும் இயர்லி 2 டைம் மட்டும் இங்கே ஏதோ ஃபெஸ்டிவல் சீசன் மாதிரி கொண்டாடுவாங்க போல். இந்த டெம்பிளில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே ஒரு ஊத்து மாதிரி இருந்துச்சு. அந்த நிலத்துலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும்ல, அங்கே வந்து ஒரு பெருமாள் சிலை வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. கல்யாணம் ஒன்று 10 வருஷம் அம்முக்குட்டிக்கு அத்தை வரமுட்டுக்கா. அம்முக்குட்டி அடுத்த வருஷம் அத்தை வரமுட்டுக்கா. குட்டி பெருமாள் கண்ணு பாரு குட்டியோ. கோயிலுக்கு ஆப்போசிட் சைட்லேயே காந்தி பவன் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஆல்ரெடி இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டுக்கோம். எப்போவுமே திருச்செந்தூர் போனால் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். ஃபுட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ப்ரைஸும் நல்லா அஃபோர்டபுளாக இருக்கும். இங்கே வந்து ரிலாக்ஸேஷனுக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. கிட்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ப்ளே ஏரியா, ஷாப்பிங் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஹோட்டல் தான். நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நான்வெஜ் அண்ட் வெஜ் ரெண்டுமே இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க போல். சிட் அவுட் ஏரியா நிறையா இருந்துச்சு.
அண்ட் முன்னாடி நிறையா ஸ்பேஸ் இருந்துச்சு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு. அப்புறம் பேபிஸ் எல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு செட் ஆஃப் பீப்புள் சாப்பிட்டுட்டு அப்புறம் திருப்பியும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஏரியாலாம் நிறையா இருந்துச்சு. காஃபி டீ வந்து வெளியே வச்சு குடிச்சிக்கலாம். ரோட் சைடு வந்து நல்லா பார்த்துக்கலாம். பேக்கரி எல்லாம் இருந்தது. இங்கே நிறையா கூல்ட்ரிங்க்ஸ், பிஸ்கெட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ட்ராவல் சமயத்தில் நம்ம சாப்பிடுவோம்ல அது எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ப்ளஸ் ஒரு டாய் ஷாப்பும் இருந்துச்சு. குழந்தைங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் நேரம் அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அவங்களையும் நடக்க விட்டுட்டு இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கலாம். நாங்கள் ஜஸ்ட் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மீல்ஸுமே நல்ல டீசெண்டாக தான் கொடுத்துருந்தாங்க. கூட மஷ்ரூம் சில்லியும் கிரேவியும் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். சைட் டிஷ்ஷாக ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு. அம்மி பாப்பாவுக்கு ஒரு சில டாய்ஸ் மட்டும் வாங்கிட்டு ஃப்ரெஷ் ஜூஸுமே இங்கே இருந்துச்சு. ஸ்ரீ காந்தி பவன். இந்த ஹோட்டலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு திண்டுக்கல்லில் வந்து கிரேப்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அங்கே ஃபுல்லாமே திராட்சை தோட்டம் இருந்தது. ஸ்டாப் பண்ணிவிட்டு கிரேப்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். மாங்காய் எல்லாம் கல்லு வச்சதா ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாமா? ஏனுங்க கருப்பே வரக்கூடாது. அது பால் வடியாரு கருப்பு வரட்டை. மாங்காய் அங்கே போய் பொறிச்சு வந்து கம்மன் இல்லை. சரி வீட்டில் போல கிடக்கிறத நான் வாங்கிட்டாங்க கேட்குறேன். பாப்பா நல்லா விளையாடிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டா. நானும் பாப்பாவும் கார்லேயே ஸ்டே பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் தாராபுரம் கிட்ட வந்துட்டோம். சரி ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு போய்க்கலாம், இன்னும் 1 hour ட்ராவல் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் பாப்பாவும் கார்லேயே இருந்தோம். அங்கே ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. அபூர்வா ஹோட்டலில் தான் டீ காஃபி குடிக்கலான்னு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும். அந்த ஒட்டகம் பார்க்கவே ரொம்ப வீக்காக இருந்துச்சு. எனிவேஸ் கிட்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஓகே, நம்ம பெரிய ஆளுங்களாம் ஏறினா அதை தாங்காது, அவ்வளோ வீக்காக இருந்துச்சு. ஆனால் நிறையா கிட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அந்த ஒட்டகம் மேலேறி சவாரி செஞ்சுட்டு இருந்தாங்க. இது வந்து தாராபுரமில் இருக்க அபூர்வா ஹோட்டலில் இருக்குது. இந்த ஹோட்டலுமே நல்ல ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி தான். பார்க்கிங் ஃபெசிலிட்டி, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ், அந்த மாதிரி கிட்ஸ்க்கு டாய் ஏரியா, கொஞ்சம் ஷாப்பிங் ஏரியா, அந்த மாதிரி நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு ஹோட்டல் சுற்றியுமே. குடிச்சிட்டு வேணாம் வச்சு போய் டீயை குடிச்சிட்டு வந்து விடுங்க. பரிசு எடுத்து பரிசு எடுத்து பரிசு இங்கே தம்பி எடுத்தான். இல்லை குடி. வாங்கிட்டீங்களா? இங்கே பட்டர் மில்க் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். எப்போவுமே டெய்லியும் ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு ஜஸ்ட் காஃபி டீ மட்டும் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு.
ஆல்மோஸ்ட் 2 days ட்ராவல். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பாப்பாவோட ஃபஸ்ட்டு முடிக்காணிக்கை திருச்செந்தூர் வரைக்கும் போய் முருகனுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியான ஒரு ட்ராவல் vlog தான். எல்லா பிளேஸஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.